ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்னைக்கு ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காரப்பூரி. இது 3 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காரப்பூரிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதாங்க அது நல்லா மணமாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 5 காஞ்ச மிளகாய், 7 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இதில் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவோட காரம் இந்த எண்ணெயில் இறங்கணுங்க. அதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணுங்க. அதாவது பூண்டு ஒரு மொறுன்னு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகிராமல் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருக்கணுங்க. இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் தாங்க சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்காக தான் சேர்க்குறோம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெயிலே கருகிராமல் பார்த்துக்கோங்க. இந்த காரப்பொரிக்கு பூண்டும் தேங்காய் எண்ணெய் நிறையா சேர்க்குறது தாங்க டேஸ்ட் கொடுக்கும். நான் இப்போ இந்த 1 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இந்த பொரி அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். உப்பு நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க. இந்த பொரியிலேயே உப்பு இருக்கும். அதனால தான் இதை இப்போ நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா எண்ணெயில் இந்த பொரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய காரப்பொரி தயாராகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் மாதிரிங்க. டீ குடிக்கும் போது இந்த காரப்பொரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.